சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கிருஷ்ண வந்து எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து மீனாவோட அம்மா வீட்டில் வச்சிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கிருஷ்ண வந்து முத்து கேட்குறாரு, எப்படி கிருஷ்ணி அந்த ஸ்கூலுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா தான் கொண்டு வந்து சேர்த்து விட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, நீ எதுக்கு ஸ்கூலை விட்டு ஓடி வந்த, உன்னை ஒருத்தவர் தேடிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அங்கிள், அவர் வந்து எங்கள் ஸ்கூலோட செக்யூரிட்டி தான், அவர் தான் என்னை துரத்தி பிடிக்க வந்தார், நான் அதனால தான் உங்கள் காருன்னு தெரியாமல் தான் நான் உள்ள டிக்கியில் படுத்தேன் அப்படிங்கிற, ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன கிருஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதேன்னு மீனா சொல்கிறாங்க, பாருங்கள் இவங்க அம்மா அவங்க பேசாமல் ஸ்கூலில் பையனை சேர்த்து விட்டு அவங்க அம்மாவையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு அவங்களும் துபாய் போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு அம்மா இருக்கவே கூடாது, என்னதான் இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எந்த கிருஷ்ணுக்கு வந்து எதுவுமே கேட்க வேண்டாம், நம்ம ஸ்கூலில் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சீதாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஸ்கூலில் வந்து இந்த பையனை காணான்னு சொல்லி போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட போகிறாங்க, நீங்கள் முன்னாடியே போய் என்னதுனாலும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவோமேனு நம்ம முத்துவும் மீனாவும், சரிம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், நீங்கள் கிருஷ்ண பத்திரமா பார்த்துக்கோ, இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது, அத்தை ரொம்ப கோபமாக இருப்பாங்க, அதனால உங்கள் வீட்டிலே இருக்கட்டும், கிருஷ்ணோட அம்மா வந்ததுக்கப்புறம் நான் எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட சேர்த்துட்றேன் கிருஷ்ண, இல்லைன்னா நான் ஒரு வாரத்தில் கிருஷ் வந்து சரியாகவும் நான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம வீட்டு பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மாவும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் நேராக முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் மேனேஜரை பார்க்க போகிற வழியில் வந்து நம்ம ரோஹிணியும் வித்யாவும் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ முத்துவும் மீனாவும் வர்றாங்க அப்படிங்கவுமே மறுபடியும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சுக்கவுமே நேராக வந்து முத்துவும் மீனாவும் போய் மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. பேசவும் கிருஷ்ணங்கிற பையன் எங்கள் வீட்டில் தான் இருக்கான், அவன் வந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த பையன் வந்து பயந்து ஓடி வந்து நம்ம எங்கள் காரில் டிக்கியில் படுத்துக்கிட்டான், அவனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு பார்த்து கொண்டு வந்து விட்டுருக்கோம், கொஞ்சம் பயந்துருக்கான், அதனால சரியாகவும் நாளைக்கு காலையில் கொண்டு வந்து விட்டுறோம் அப்படிங்குமே. ரொம்ப நன்றிங்க மேடம், நாங்களும் பையனுக்கானு தான் தேடிட்டு இருந்தோம், இது பையனோட கார்டியன் வந்து நம்ம வெளியே தான் இருப்பாங்க, இங்கே பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அப்படிங்குமே வித்யா வராங்க. நீங்கள் எப்படி ரோஹிணியோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்குமே. ஆமாம், ரோஹிணி எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் எனக்கு கல்யாணியும் ஃப்ரெண்டு, கல்யாணி வந்து இந்த விட்டுட்டு போயிருக்காங்க, அம்மா வந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி விடுங்க, கிருஷ் வந்து ரொம்ப பயந்துருக்கான், ஒரு 2 நாளைக்கு எங்கள் கூடயே இருக்கட்டும், நான் நாளைக்கு காலையில் வந்து உங்கள் ஸ்கூலில் விட்டுறேன் அப்படிங்குமேனு. எதுக்கு இப்போ கூட அவங்க அம்மா வரமாட்டாங்களா அப்படிங்குமே. அவங்க அம்மா வருவாங்க, லீவு கேட்டிருக்காங்க, கொடுக்கல, எனக்கு லீவு கிடச்சோன்னா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்குமே. பெத்த பிள்ளையை விட காசு தான் முக்கியம்னா அவங்க அம்மா வேலையை பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்குவேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, லீவு கிடைச்சா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. மீனா வந்து ரோஹிணியோட நம்பர் கேட்டப்போ கூட கொடுக்கவே இல்லை, கொடுக்காம ஓடி போயிட்டாங்க வித்யா. வெளியே போய் சொன்னது சரி இருக்கட்டும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து நம்ம ரோஹிணி வந்து எப்படியாவது வந்து கிருஷ்ண வந்து மீனாங்க அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரணுமேன்னு பிளான் போட்டு ரோஹிணி வித்யா ஃபோன் பண்ணியிருக்க மாதிரி பேசிக்கிட்டே வெளியே வந்து, இந்த மாதிரி ஒரு கிருஷோட அம்மா வந்து பெரிய ஆளாம், அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம், அவங்க கார்டியன்ட்ட விட்டு அதை குழந்தைய நீங்கள் யார் கூட்டிகிட்டு போனது, ஒழுங்காக சொல்லி இருக்க சொல்லு, கிருஷோட விஷயத்தில் தலையிட வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே. வீட்டில் அவங்களும் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க ரோஹிணியும். முன்னே விஜயா இருந்துக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க, இவங்க 2 பேர்த்துக்கு வேறு வேலையே இல்லை, அந்த பையனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவும் மீனா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ண விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ரோஹிணியும் சொல்கிறாங்க, அண்ணாமலையும் சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ ஒதுக்கி கொண்டு போய் கிருஷ்ண விட்டேன்னா அவன் மறுபடியும் வேறு ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிருஷ்ண எங்கள் கூட தான் இருப்பான், அப்படி இல்லைன்னா நான் அவங்க அம்மாவை எப்படியா தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ரோஹிணி இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.